எனக்கு அருமையானவர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது ஒற்றுமையின் வலிமையை பற்றி சொல்லும் ஒரு பழமொழி. எப்போதெல்லாம் இருவரோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களோ இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டால் பல தடைகளை தாண்டி ஏராளமான நன்மைகளையும் வெற்றிகளையும் பெற முடியும் என்பதே இந்த பழமொழியின் அர்த்தம். இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த ஒற்றுமை என்னவெனில், வெவ்வேறு மாதிரியான இருவர் ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக, அது நட்பாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம், ஒரு பணித்தளத்திலே குழுவாக சேர்ந்து செயல்படும் செயலாக இருக்கலாம், அது நிமித்தம் பல்வேறு வித்தியாசங்களின் மத்தியிலும் ஒருவர் மற்றவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இணைந்து செயல்படுவதுதான் ஒற்றுமை அல்லது ஒரு மனம் என்று கூற முடியும். ஒரு மனம் கொண்டவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை அவர்களாகவே மனதார ஏற்றுக்கொள்வார்கள். பரிசுத்த தேவனின் படைப்பில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம், வாழுகின்ற முறை, அணுகும் முறை, வேறுபட்ட எண்ணங்கள், இப்படி எல்லாவற்றிலும் மாறுபட்டிருக்கும் மனிதர்கள் ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக ஒன்றிணையும் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் பலவிதமான வேறுபாடுகளின் மத்தியிலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற பட்சத்தில் அதை ஒரு மனம் என்று அடையாளப்படுத்தலாம். ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுகின்றான். ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். 2 அல்லது 3 பேர் தேவனுடைய பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் தேவன் இருப்பார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் ஆனது. உங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒரே மனதும் ஒரே கருத்தும் கொண்டு முழுமையாக ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவருமாய் இருங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போக இயலாது. அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்த பொழுது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனதோடு இணக்கமாய் நாம் செயல்படும் பொழுது தேவன் மேன்மையான காரியங்களை நடப்பிப்பார் என்பதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். பரிசுத்த வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இஸ்ரவேலை ஆளும்படியாக பரிசுத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதலாவது ராஜாவான சவுலின் மகனான யோனத்தானுக்கும் இந்த சவுலின் கீழ்ப்படியாமையினாலே அவன் தள்ளப்பட்டு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த வாலிபனும் தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுமான தாவீதுக்கும் இடையில் ஆழமான ஒருமித்த நட்பு இருந்ததை நாம் காண முடியும். அதாவது யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். யோனத்தான் அரியணைக்கு உரிமையுள்ள வாரிசாக இருந்த போதிலும் தாவீதை தன்னை போலவே நேசித்ததால் தாவீதை வருங்கால ராஜாவாக அங்கீகரித்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் பாதுகாத்து ஆதரிப்பதாக ஒரு பிணைப்பு வாக்குறுதியையும் செய்து கொண்டனர். யோனத்தான் தனது அங்கி, கவசம் மற்றும் ஆயுதங்களை தாவீதிடம் கொடுத்து தனக்கு உண்டான சொந்த அரச பதவியில் தாவீதை ஆதரித்தான். தனது தந்தை சவுல் ராஜா தாவீதின் மேல் கொண்ட பொறாமையினால் அவனை பலமுறை கொல்ல முயன்ற போது தனது நண்பனான தாவீதை பாதுகாக்க தனது உயிரை பணயம் வைத்ததையும் நாம் காண முடியும். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த இந்த ஒருமனம் அவர்களுக்குள்ளே இப்படியான ஒரு ஆழமான நட்பை ஏற்படுத்தி இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்காக பிறரோடு இணைந்து செயல்படுகின்ற போதிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் கொண்டிருக்கும் உறவிலும் ஒரு மனமாய் இசைந்து செயல்படுகின்ற பட்சத்தில் பரிசுத்த தேவன் நம்மோடு இணைந்து செயல்படுவார். அதில் அவர் பிரியமும் கொள்ளுவார். இத்தோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவில் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களை அபிஷேகித்து வழி நடத்துவார். அவர்கள் செய்யும் அத்தனை காரியங்களும் வெற்றியாய் முடியும். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.